இந்த இனிய வைபவத்தின் முக்கியமான நிகழ்வு நம் மனங்களிலெல்லாம் எல்லையில்லா மகிழ்வு. ஜிஆர் மாமா அவர்கள் எழுதியுள்ள 4 நூல்கள் வெளியிடும் காட்சியை பொழுது எழுதியவர் ஒருவர், வெளியிட இருப்பவர்கள் 2, நூல்கள் 4. நூல்களை வெளியிட வருகை புரிந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் அமுதசுரபி ஆசிரியர் கலைமாமணி திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும், சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்களையும் உங்கள் கரவலிகளோடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அன்பான அழைப்பை ஏற்று நூல்களை வெளியிட்டு உரையாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை நமது அறக்கட்டளை சார்பாக இப்பொழுது கௌரவிக்கின்றோம். திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை ஆடிட்டர் பாலசுப்ரமணியன், அரங்காவலர், மகா பெரியவர் அறக்கட்டளை அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் திரு மணிகண்டன் அவர்களையும் கௌரவிக்கின்றோம். அடுத்து திரு மணிகண்டன் அவர்களை கௌரவிக்கின்றார். சரணாலயம் சங்கடங்களை தீர்த்து வைக்கும் ஓர் சத்தான ஆலயம். அதை நினைப்போர்க்கே சிந்தனைகள் ஊறும் என்றால் அதை நிறுவியவர்க்கு அந்த சிந்தனைகள் யாவும் ஆனந்தமாய் வளரும், அழகிய நூலாய் அது மலரும். ஜிஆர் மாமா அவர்கள் எழுதிய சரணாலய சிந்தனைகள் என்ற நூல் அமுதசுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வெளியிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து கீதையின் பாதையில், ஈசனை தேடி, சக்தியை சரண் புகுவோம் என்ற 3 நூல்கள் ஒரு சீரியஸாக வருது. ஈசனை தேடி, அதாவது பகவான் கிருஷ்ணன் அருளியது கீதை, அது வைணவம். ஈசனை தேடி, ஈசன் சைவம். ஆம், அறியும் சிவனும் ஒன்று, சைவமும் வைணவமும் இரு கண்ணு என்று உணர்த்தும் உன்னத தத்துவத்தின் வெளிப்பாடு ஜிஆர் மாமாவின் சிந்தனையின் புறப்பாடு. அந்த நூல்களை வெளியிடுபவர் திரு மணிகண்டன். மணிகண்டன் ஐயப்பனின் பெயர். ஐயப்பன் விஷ்ணுவும் சிவனும் இணைந்து பிறந்த அவதாரம். என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள். முதலில் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சரணாலய சிந்தனைகள் நூலை வெளியிட, தொடர்ந்து அதே வைபவத்தில் கீதையின் பாதையிலே, ஈசனை தேடி, சக்தியை சண்போம் 4 நூல்கள் உங்கள் முன் இப்பொழுது பலத்த கரவலிகளோடு இவர்கள் இருவரும் வெளியிடுகின்றார்கள். முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள திரு மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சுரேஷ் அவர்கள் அருண்நிக் செல்லோ. நன்றி. நூல்களை வெளியிட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் முதல் பதவிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நம்முடைய நன்றி. சரணாலய சிந்தனைகள் நூலை வெளியிட்டவரின் சந்தோஷமான சிந்தனைகளை பதிவு செய்யும் நேரம் இது. கதராடை மட்டுமே அணிந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் சித்தத்துள் சித்தமாய் இரத்தத்தில் கலந்து அதை நித்தம் நித்தம் தன் நாவாலும் பேனாலும் இந்த சமூகத்திற்கு தரும் ஓர் சிறந்த மனிதர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன். துள்ளி விளையாடும் தமிழால் உரையை அள்ளித்தர அமுதசுரபியே வருக. இந்த அரங்கம் ஆவலோடு காத்திருக்கிறது. உங்கள் உரை என்னும் தேனை பருக. தாமரை போல் பூத்த முகம், கைகள் மேனி, பழுத்த ஞானி என்று இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மகாபெரிவா அவர்களுடைய சரணங்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். அவையில் வீற்றிருக்கும் திரு மணிகண்டன் உள்பட அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள். நேரம் குறைவு. திரு ஜிஆர் மாமா அவர்களை வந்தவுடன் வணங்கி சொன்னேன், இந்த நூலை பற்றி 1.5 மணி நேரம்
பேசக்கூடிய சரக்கு இதில் இருக்கிறது என்று. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஒரு 10-15 நிமிடங்கள் தான். அதற்கு சுருக்கமாக சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். பல இதுவரை தெரியாத அற்புதமான செய்திகள் இந்த நூலில் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் மகாசுவாமிகளை சந்தித்து, இப்படி நீங்கள் மடாதிபதியாக துறவியாக ஆனதை பற்றி எப்போதாவது வருத்தப்பட்டதுண்டா என்று கேட்கிறார். அடுத்து என்ன பதில் வரும் என்று யோஜனையோடு, ஒரு திகைப்போடு, பதற்றத்தோடு பதிலை பார்த்தேன். மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார், நிறைய சந்தர்ப்பங்களில் வருத்தப்பட்டிருக்கிறேன் என்று. தூக்கி வாரி போட அடுத்த வரிகளை படிக்க ஆரம்பித்தேன். என்னை விட மிகப்பெரிய அறிவாளிகள், புத்திசாலிகள் எல்லோரையும் பார்க்கிற போது அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும். ஆனால் மடாதிபதி அப்படி வணங்கக்கூடாது என்று இருப்பதால் நான் வணங்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டது உண்டு. எப்பேற்பட்ட ஒரு மகா ஞானியினுடைய எப்பேற்பட்ட அடக்கம் என்று எழுதுகிற எழுத்தாளர்கள் எல்லாம் மகா பெரியவருடைய இந்த இயல்பை சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விரல் அதிசயம் இந்த புத்தகம். புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஏற்கனவே இந்த சாதனை இடம்பெற்றிருக்கிறது. ஒற்றை விரலால் எழுதப்பட்ட 9வது புத்தகம் இது. ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் மாதிரி இந்த புத்தகத்தில் 12 அத்தியாயங்கள். எல்லோருக்குமே ஒரு குரு தேவைப்படுகிறார். இன்று சிலர் சரியான குரு கிடைக்காவிட்டால் புத்தகங்களையே கூட குருவாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். மகா பெரியவருடைய தெய்வத்தின் குரல், பரமஹம்ச யோகானந்தருடைய யோகியின் சுயசரிதை, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுத மொழிகள், சாரதானந்தர் எழுதிய பரமஹம்சருடைய வரலாறு, முக்தானந்த பரமஹம்சர் எழுதிய சித் சக்தி விலாஸ், சிவானந்தர் எழுதிய வாழ்விலும் ஆத்மானுபூதியிலும் வெற்றிக்கு வழி, இப்படி இன்னும் ஒரு 5-6 புத்தகங்களை சொல்ல முடியும். அதை படித்தால் நம்முடைய மனம் மேம்படும். அந்த புத்தகமே கூட ஒரு குரு போல நமக்கு வழிகாட்டும் என்ற வரிசையில் இந்த புத்தகமும் இடம் பிடிக்கிறது. இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது நம்முடைய மனதில் உயர்ந்த பண்பட்ட சிந்தனைகள் இப்படி மேலோங்கி வருகின்றன. காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பரமாச்சாரியாருடன் பேசி இந்த செய்திகளை தான் எழுதியதாக ஜிஆர் மாமா அவர்கள் தெரிவிக்கிறார். அழகிய வண்ணப்படங்கள் சில இந்த நூலை அணி செய்கின்றன. பிள்ளையாருடைய படமும் உண்டு. வித்தியாசமாக 2 மூஞ்சூர்கள் இரு பக்கத்திலும் வண்ணத்தில் அழகாக அமைந்திருக்கின்றன. எங்கு எந்த பூஜை நிகழ்ந்தாலும், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு மரியாதை விநாயகருக்கு உண்டு. விநாயகரை, பிள்ளையாரை வழிபட்டுத்தான் மற்ற பூஜையை தொடங்குகிறோம். அப்படி விநாயகருக்கு எப்போதும் எங்கும் மவுஸ் உண்டு. மவுஸ் உள்ள ஒரே கடவுள் விநாயகர். அவருடைய அழகான அந்த படம் கண்ணை கவர்கிறது. சில அழகிய வரிகள் நூலை அணி செய்கின்றன. சின்ன சின்ன வரிகள் தான். வரிகள் நம்மை சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட வரிகள் யார் எங்கு சொன்னாலும் இந்த ஒரு வரி 2 வரி பல மணி நேரம் நம் சிந்தனையை தூண்டும். நான் ஒரு வரி படித்தேன் அண்மையில். சிங்கம், புலி போன்றவை மிக மிக சாதுவான விலங்குகள். ஆனால் பசுமாடு, ஆடு இவையெல்லாம் மிக கொடூரமான விலங்குகள் என்று சொல்லிற்று. புல்லை பொறுத்தவரை கோணம் மாறுபடுகிறது. நாம் பார்க்கிற கோணத்திலேயே வாழ்க்கையை பார்க்காமல் எதிராளியின் கோணத்திலும் பார்க்க பழகினால் பெரும்பாலும் யார் மேலும் நமக்கு கோபம் வராது. இதில் சரணாலய சிந்தனைகள் என்பது எண்ணிலடங்கா தீக்குச்சிகளை உள்ளடக்கிய ஒரு தீப்பெட்டி. தினமும் ஒரு தீக்குச்சியை உரசி சில பக்கங்களுக்குள் ஒரு தீப்பந்தத்தை உருவாக்கி உங்கள் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் ஏக்கத்தை நான் பற்ற வைக்க முயல்கிறேன் என்று இந்த ஜிஆர் மாமாவுடைய ஒரு வரி. கல்லை தூக்கி சமுத்திரத்தில் போட்டால்
கல் முழுகிடும். ஆனால் மரத்தால் கப்பல் பண்ணி அதில் எத்தனை கல் ஏற்றினாலும் மூழ்கிறதில்லை. கவலைகள் கல் மாதிரி, பகவான் தெப்பம் மாதிரி. சமுத்திரத்திலே பகவானை தெப்பமாக்கணும். மனசாகிய சமுத்திரத்திலே தெய்வத்தை இணைக்கிற ஆணிதான் பூஜை மந்திரங்கள் எல்லாம். அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்தில் இறக்கலாம். சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்கப்படாமல் கரை சேர்ந்து விடலாம் என்று எழுதுகிறார். அதுதான் வள்ளுவருடைய கோட்பாடு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த அழகிய கருத்துக்களை அப்படி எழுதுகிறார். இந்த நூலில் ஆங்காங்கே படிக்கிற போது கொஞ்சம் ஒரு சின்ன முறுவல் நம் முகத்தில் தோன்றுகிற மாதிரி ஒரு மெல்லிய நகைச்சுவை இழகோடுகிறது. அப்படி ஒரு வரி, போதெல்லாம் திருமணத்திற்கு முன் ஆணும் பெண்ணும் இணைந்து அவர்களுடன் கெமிஸ்ட்ரி ஒத்துப்போகிறதா என்றெல்லாம் பார்ப்பதாக சொல்கிற விஷயத்தை பற்றி அவர் எழுதுகிறார். திருமணத்திற்கு முன் அந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் பார்த்து கொள்வதே அபூர்வம். திருமணத்திற்கு முன் அவர்களுக்குள் ரசாயன மாற்றம் எப்படி இருக்கிறது, பௌதீகம் ஒத்துப்போகிறதா, வரலாறு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் சுற்றி எங்கும் தேடவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் சௌக்கியமாக இல்லறம் நடத்தினார்கள். இது ஒரு வரி. பால் திரிவது பாத்திரத்திற்கு தெரியாது. அதுபோல குடும்பம் என்கிற பாத்திரத்தில் இருந்த உறவுகள் என்னும் பால் திரிந்து போக தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமலே அது திரிய ஆரம்பித்து விட்டது என்று பால் திரிவதை மையமாக்கி குடும்ப உறவுகள் இப்படி சிதைந்து போவதை பற்றி எழுதியிருக்கிறார். கபீர்தாசர் என்கிற ஒரு மகத்தான கவிஞர், திருவள்ளுவர் 7 வார்த்தைகளில் குறள் எழுதிய மாதிரி கபீர்தாஸ் 8 வார்த்தைகளில் தோகா எழுதுகிறார். அதிலும் இதுபோல் பாலை பற்றி ஒரு தோகா. பால் காதலியும் நீர்காதலனும் காதல் மணம் செய்து கொண்டார்கள். வாழ்க்கை என்கிற அந்த நெருப்பில் அவர்கள் துடித்த போது நீர்காதலன் ஆவியாகி பிரிந்து விட்டான். உடனே பால் காதலி உள்ளம் பொங்கி உடன்கட்டை ஏறினாள் என்று கபீர்தாசருடைய அந்த கவிதை வரும். அதெல்லாம் மனதிற்கு நினைவு வருகிற மாதிரி உயர்ந்த வரிகள் இந்த நூலில் அமைந்திருக்கின்றன. நீங்கள் எதிரில் இல்லாத நேரத்தில் உங்கள் மேல் அபாண்டமாக பழி சொல்லும் பொழுது உங்கள் கண்கள் மட்டுமா அழும், உங்கள் இதயமும் சேர்ந்து அழுததை அனுபவித்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் யாரை பற்றியும் வம்பு பேசாதீர்கள் என்கிற ஒரு உயர்வான நீதி, அழகான ஒரு கருத்து. 4 பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவன் விடைபெற்று சென்றவுடன் 3 பேர் அவனை பற்றி வம்பு பேசினார்கள். அடுத்தவன் விடைபெற்று சென்றவுடன் 2 பேர் அந்த 2 பேரை பற்றி வம்பு பேசினார்கள். இப்போது இருக்கும் இருவரில் ஒருவன் எழுந்தான். நானே போன பிறகு நீ என்ன வம்பு பேசப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு அவன் நடந்து சென்ற போது அவன் முதுகை பார்த்து இவன் வெவ்வவே என்று பழித்து காட்டினான் என்று ஒரு நகைச்சுவை துணுக்கு வரும். மனிதர்களுடைய வம்பு பேச்சால் ஏராளமான பேருடைய வாழ்க்கையே கெட்டுப்போகிறது. முக்கியமாக அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுடைய வாழ்க்கை மிக மிக பாதிக்கப்படுகிறது. பலருடன் பழகுகிற நம்முடைய சகோதரிகளை பற்றி தப்பும் தவறுமாக வம்பு பேசி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் குலைக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. குழந்தை வளர்ப்பு, குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், திருட்டு பழக்கம் இல்லாமல், பொய் சொல்லும் பழக்கம் இல்லாமல் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஒரு துணுக்கு உண்டு. ஒரு குழந்தை வகுப்பில் பக்கத்தில் இருக்கிற பையனுடைய பென்சிலையோ ரப்பரையோ திருடிவிடும். சொல்லி சொல்லி கண்டித்தும் அந்த குழந்தை திருந்தவில்லை. நான் அப்பாவை அழைத்து வா என்றார் ஆசிரியர். அப்பா வந்தார். ஆசிரியர் அப்பாவிடம் சொன்னார், என்ன சார், உங்கள் குழந்தை இப்படி பென்சில் ரப்பர் என்று அடுத்தவர்களுடைய பொருளையெல்லாம் திருடுகிறது என்று சொன்னவுடன் இந்த ஆசிரியர் எதிரிலேயே அப்பா குழந்தையை கண்டித்தார். என்னடா இது, தேவையில்லாமல் ரப்பர் பென்சில்லாம் அடுத்தவங்களுக்கு திருடுற, நான் தான் அவனுக்கு ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்துடுறேன்ல என்றார் அவர். திருட்டு புத்தி எப்படி வருகிறது என்ற வரலாறு நமக்கு தெரிகிறது. குழந்தைகள்
உங்களில் இருந்து பூமிக்கு வரவில்லை, உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தார்கள் என்று ஜிஆர் மாமா எழுதுகிறார். அது விவேகானந்தருடைய கருத்தும் கூட. ஒரு குழந்தையை நாம் வளர்க்கிற பொழுது குழந்தையின் இயல்புப்படி அதை வளர்க்க வேண்டும். விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு தென்னை மரத்தை நட்டு வைத்து, இளம் கன்றை நட்டு வைத்து, உரம் போட்டு, வேலி போட்டு, எல்லா வகையான பணிவிடைகளையும் செய்து, தென்னை மரத்தின் அருகே நாள்தோறும் அமர்ந்து, தென்னை மரமே அவசியம் நீ ஒரு 10 மாங்காய் காய்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால், என்ன பிரார்த்தனை செய்தாலும் தென்னை மரம் காய்க்காது. நம் குழந்தை இன்ஜினியர் ஆக வேண்டும், நம் குழந்தை டாக்டர் ஆக வேண்டும் என்றால், அந்த குழந்தைக்கு விருப்பம் இருந்தால்தான் அப்படி ஆக முடியுமே தவிர, குழந்தையினுடைய விருப்பப்படி அதை வாழவிட்டால் அதற்கு சௌகரியம் கிடைக்கிறதோ இல்லையோ, சந்தோஷம் கிடைக்கும். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பகுதிகள் மிக அழகாக இருக்கின்றன. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் முயற்சியில் அடுத்தவரை பற்றி அவதூறு பேசாதீர்கள் என்று அதையும் ஒரு முக்கியமான விஷயமாக எழுதுகிறார். பொதுவாக அலுவலகங்களில் 2 வகையான கோள் இருக்கும். ஒருவர் பணிபுரிகிற ஒருவர் சற்று தாமதமாக வந்தால் அவர் தாமதமாக வந்தார் என்பதை மேலதிகாரியிடம் போட்டு கொடுப்பது என்பது இயற்கை கோள், இயற்கையான கோள். சில சமயம் மேலதிகாரி தாமதமாக வருவார், பணியாளர் சீக்கிரமே வந்திருப்பார். என்றாலும் அந்த பணியாளரை பற்றி மேலதிகாரியிடம் தாமதமாக வந்தார் இல்லையா அவருக்கு தெரியாது, இந்த பணியாளர் தாமதமாக வந்தார் என்று போட்டு கொடுப்பது செயற்கைக்கோள். இந்த இயற்கைக்கோள் செயற்கைக்கோள் என்கிற இந்த கோள்களிலிருந்து தப்பிப்பதற்காக ஏராளமான அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் கோளறு திருப்பதிகம் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. மனிதர்களுடைய அந்த எதிர்மறையான குணங்களை விமர்சித்து ஜிஆர் மாமா எழுதுகிற போது அந்த எழுத்தில் ஒரு வகையான உள்ளார்ந்த ஒரு அறச்சீற்றம் தெரிகிறது. அது இந்த புத்தகத்தின் பெருமையை உயர்த்துகிறது. சனி பகவானை பற்றி பல அருமையான தகவல்கள். விசித்திர உண்மை என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை அவர் எழுதியிருக்கிறார். இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நூல் தருகிற ஒரு முக்கியமான செய்தி என்று நினைக்கிறேன். சமுதாயத்தில் இன்னொரு விசித்திரம் என்ன தெரியுமா? ஒருவரை கெட்டவர் என்று சொல்லி பாருங்கள், அதில் இருக்கும் உண்மையை பற்றி கவலைப்படாமல், முகாந்திரமே இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாயு வேகத்தில் செய்தி பரவும். ஒருவரை நல்லவன் என்று சொல்லி பாருங்கள், சமுதாயம் அப்படியே உங்கள் செய்தியை ஏற்றுக்கொண்டு விடுமா என்ன? இருக்குமோ இல்லையோ என்று நிதானமாக யோசிக்கும். ஏன் இந்த விகாரம் என்று கேட்கிறார். வாய்மொழியை விட மௌன மொழியை கையாளுங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு பரமாச்சாரியாருடைய அந்த காஷ்ட மௌனம் தெரிந்திருக்கும், அந்த சம்பவம் தெரிந்திருக்கும். காஷ்ட மௌனம் என்றால் செய்கையாலும் பேசாமல் இருப்பது. அப்படி மகா சுவாமிகள் இருந்த ஒரு தருணத்தில் ஒரு பள்ளியிலிருந்து 50 மாணவர்கள் அவரை சந்திக்க வந்தார்கள். அவர்களை பார்த்த அந்த அடியவர் சுவாமிகளிடம் அவர்களுடைய நிலைமையை சொன்னபோது, அழைத்து வா என்று அவர் பேச தொடங்கிவிட்டார். அவர்கள் வந்து பார்த்து தரிசித்து பேசிவிட்டு போனார்கள். மகா சுவாமிகளிடம் அந்த அடியவர் கேட்டார், காஷ்ட மௌனம் அல்லவா, மௌனவத்தை ஏன் துறந்தீர்கள் என்று. மகா சுவாமிகள் சொன்னார், என்னடா என்னோட மௌனமா பெருசு, வந்திருந்தவா அத்தனை பேரும் பார்வை இல்லாதவா, அவளுக்கு தரிசனம்ங்கிறதே என் குரல் தானே, அவள் என்னை தரிசிக்க வந்தப்புறம் நான் மௌனமாக இருக்கிறது என்ன அர்த்தம் என்று கேட்டதில் உள்ள அந்த மனிதாபிமானம், ஆன்மீகத்தின் அடிப்படை மனிதாபிமானம்தான் என்பதை சொல்கிற அந்த அவருடைய வாழ்க்கை சம்பவம். பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை என்றால் அது யார் குற்றம்? பக்தியை ஆழமாக்கி கொள்ளுங்கள் என்று ஜிஆர் மாமா அறை கோவுகிறார். அரவிந்தர் தொடர்பான ஒரு சம்பவம். ஒருவருக்கு பதவி உயர்வு கிட்டவில்லை. அரவிந்தர் அன்னை சொன்னபடி பதவி உயர்வுக்குரிய பொருளாதார வளத்திற்குரிய செம்பருத்தி மலர்களையும் நாகலிங்க மலர்களையும் வைத்து நெடுநாள் இறைவனை பூஜை செய்தும் பதவி உயர்வு கிட்டவில்லை. அவருக்கு நம்பிக்கை போய்விட்டது. இறை நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இதெல்லாம் நடைமுறைக்கு உதவாது என்று விட்டுவிட்டார். ஆனாலும் அதை சொன்ன குருவுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் சொன்னபடித்தான் செய்தேன், பிரார்த்தனை பலிக்கவில்லை என்று. இது என்னுடைய கடைசி கடிதம், இனி நான் கடிதம் எழுத மாட்டேன், எனக்கு இறை நம்பிக்கை போய்விட்டது என்று அவர் எழுதினார். குரு பதில் எழுதினார். கடைசி கடிதம் என்பதை சற்று யோசித்து பிறகு வைத்துக் கொள்வோம். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நடுவே நீங்கள் ஏதாவது மருத்துவரை போய் பார்த்தீர்களா? இவர் திகைப்போடு பதில் எழுதினார். கழுத்தில் ஒரு கட்டி வந்தது, அது புற்றுநோயாக இருக்குமோ என்று சந்தேகம் வந்தது. மருத்துவரை போய் பார்த்தேன், 2 நாள் அது அப்படி வந்து விடுமோ அதனுடைய முடிவு என்று தவித்து கொண்டிருந்தேன். பயாப்சி
சோதனை எடுத்ததன் பேரில் அது அப்படி இல்லை என்று வந்தது என்று ஒரு பதில் எழுதினார். அப்போதுதான் இந்த பிரார்த்தனை என்பது என்ன என்பதன் சூட்சுமத்தை அந்த குரு விளக்கி பதில் எழுதினார். உன்னுடைய பிரார்த்தனையுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி இறை சக்தி உனக்கு அருள் புரியும். நீயே வேண்டினாலும் கூட எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்று இறை சக்தி தான் முடிவு செய்யும். உன் பிரார்த்தனைக்காக பதவி உயர்வை கொடுத்துவிட்டு உனக்கு புற்றுநோய் வந்து நீ காலமாகி இருந்தால் அந்த பதவி உயர்வை யார் அனுபவிப்பார்கள்? எனவே தொடர்ந்து பிரார்த்தனை செய் என்றவர் சொல்ல, இவர் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து பதவி உயர்வு பெற்று அவருக்கு நன்றி கடிதமும் எழுதினார் என்று ஒரு வரலாறு அரவிந்தருடைய அடியவர்கள் சொல்கிறார்கள். எனவே பிரார்த்தனை பலிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பக்தியை ஆழமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஜிஆர் மாமா அவர்களுடைய அந்த செய்தியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முக்கியமாக எண்ணங்களை புனிதப்படுத்துங்கள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். பல இடங்களில் அவர் சொல்கிறார், எண்ணங்களை புனிதப்படுத்துங்கள். சிவானந்தர் உளவியல் ரீதியான ஒரு விஞ்ஞானி. அவர் சொல்கிறார், எண்ணம் என்பது ஒரு குழந்தை. அந்த எண்ணம் பிறந்துவிட்டால் அது வளர்ந்து செயல் என்கிற மனிதனாக மாறுவது உறுதி. நீ மோசமான எண்ணத்தை எண்ணிவிட்டு செயலில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்ல முடியாது. எனவே எண்ணத்தை கண்காணி என்று சிவானந்தரும் சொல்கிறார். இந்த நூலை பற்றி பேசுகிற பொழுது முக்கியமாக இதற்கு பிழை திருத்திய நபர் யாராக இருந்தாலும் அவரை மனமாற பாராட்ட விரும்புகிறேன். கண்ணில் விளக்கெண்ணை இட்டு பார்க்காத குறையாக முதல் முறை படித்து இரண்டாம் முறை குறிப்பிடுவதற்காக படித்தும் பிழைகள் ஒன்றிரண்டை தவிர அதிகம் தென்படவில்லை. எனவே பிழை திருத்தியவருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் உரியன. டேக் ஹோம் செய்தி என்கிறார்களே என்ன இந்த புத்தகத்தில் என்றால், இறுதியாக ஒரு செய்தி வருகிறது. அதைத்தான் இந்த புத்தகம் பல வரிகளில் பேசுகிறது. நல்லவன் கெட்டவன் என்று இரண்டு விதமான மனிதர்கள் இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளேயே நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். எனவே நம் மனத்தில் உள்ள அந்த நல்லவன் கெட்டவன் என்ற இரு மனிதர்களில் நல்லவனை வலிமைப்படுத்தி கெட்டவனை பலவீனப்படுத்தி நம் வாழ்நாளை தொடருவோமானால் மிகப்பெரிய ஒரு சாந்தியை, ஒரு நிம்மதியை அடைய முடியும். வாழ்வில் நாம் அடைய வேண்டிய விஷயம் புகழ் அல்ல, பொருள் அல்ல, பதவி அல்ல, அதிகாரம் அல்ல, உடல் நலம் மனநலம் இரண்டும் தான். நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மனசாந்தியும் இருந்தால் அதுவே வாழ்க்கையில் நாம் அடைகிற பெரிய பேறு. அந்த பேரை எப்படி அடைவது என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய இந்த தள்ளுபடியை பற்றியெல்லாம் பேசினார்கள். இந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் கட்டாயம் நம்முடைய மனம் 0.5 மில்லிமீட்டராவது உயரும் என்பதற்கு என்னால் உத்தரவாதம் தர முடியும். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன், வாங்கி படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். பல புத்தகங்களை வாங்கி வீட்டில் அலங்காரமாக அடுக்கி வைத்துக் கொள்கிறோம். இது படிக்க வேண்டிய புத்தகம் மட்டுமல்ல, பின்பற்ற வேண்டிய புத்தகம். இந்த உயர்ந்த புத்தகத்தை படித்த என்னுடைய நேற்றைய முந்தா நாள் பொழுதுகள் மிக பொன்னான பொழுதுகள். அந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் குறைவாக அளிக்கப்பட்டாலும் நிறைவாக பேச திரு பூர் கிருஷ்ணன் அவர்களால் தான் முடியும் என்பதை நிரூபித்து அவருக்கு இந்த அரங்கம் மீண்டும் கரவொலியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து உரையாற்ற வருபவர், இவர் நாக்கிலே வாக்கிலே சரஸ்வதி நர்த்தனம் ஆடுவாள். கன்னித்தமிழ் அன்னையோ களிநடம் புரிவார். இவரின் கணீர் குரல், ஆம், பேரிலேயே மணியை வைத்திருக்கிறார் அல்லவா? கேட்கவா வேண்டும் பேர் ராசி பெரியவாளின் ஆசி. சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களை வருக, மகத்தான உரையை தருக, இந்த மன்றம் அதிர. மாத்தூர் தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவதேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக, காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணை காப்பதற்காக ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 100 ஆண்டு காலம் பாதார விந்தங்களால் நடந்தே எளிய ஆன்மீகத்தை கடைக்கோடி தொண்டனுக்கும் பரப்பிய ஒரு மகான் உண்டென்றால் அதுதான் காஞ்சி மாமுனி. யோசித்து கைத்தட்டின 32 பேருக்கு நன்றி. பொதுவாக
எனக்கு என் ஸ்டைலில் பேசி தான் பழக்கம். திருப்பூர் கிருஷ்ணன் சார் ஒரு புஸ்தகத்தை பற்றி 14 நிமிஷம் பேசினார். நான் 3 புஸ்தகத்தை பற்றியும் 10 நிமிஷம் தான் பேசுவேன். இப்போ தான் ஒரு மாமிக்கு உயிரே வருது. பொதுவாக அவரை பற்றி சொல்லணுன்னா, இந்த பாரதி ஒரு வரி சொல்லுவான், எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னு. மேடையில் நம்ம ஊரில் கற்பை பற்றி மணிக்கணக்காக பேசுவான். காரில் போனோன்னே டிரைவர் கேட்பார், ஐயா எந்த ஆற்றுக்கு போகணும்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் பேனா குமிஞ்சு எழுதுகின்றபடி வாழக்கூடிய ஒரு எழுத்தாளர் எங்கள் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன். எனக்கு ஜிஆர் மாமாட்ட புஸ்தகத்தை பற்றி இன்னொரு நாள் நான் தனியாக கூட பேசுகிறேன். சில விஷயம் பேசாட்டி, ஏன்னா கூப்பிடும்போதே மாமி நீங்கள் இதை பேசப்படாது அதை பேசப்படாது, நான் அப்புறம் நன்றி தான் மாமி பேசணும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நான் உள்ளதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் தெரியும், நான் இதே வாணி மகாலில் வருஷத்துக்கு ஒரு 20 கூட்டம் பேசுவேன். இங்கே பாடகர் கணேசன் நான் உட்காந்துட்டுருக்கார், சிவராமன் சார் உட்காந்துட்டுருக்கார். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் 5 மணிக்கு வாணி மகால் ஃபுல்லானதை என் ஆயுஸில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதுதான் ஜிஆர் மாமாவுக்கு கிடைச்ச வெற்றி. அதுலேயும் என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, ஐஐடி காமகோடி சாருக்கு பணிந்து சொல்கிறேன், வாழ்க்கையில் எப்போதுமே நான் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் நீதியரசராக இருக்கும்போது ட்ராயர் போட்டு பேச்சு கேட்டு வளர்ந்தவன். அவருக்கு தினமணி பேப்பர் படிச்சிருக்கேன். என் ஆயுஸில் ஒரு நீதியரசர் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மக்களோட மக்களாக, இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, கிராமத்தில் நடக்கிற நூல் வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் கம்பன் விழாவாக இருந்தாலும் அவரை பாராட்டி கண்டிப்பாக நான் பெயிலுக்கு வரமாட்டேன். அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்காது. ஒன்றே ஒன்று, நம்ம நாட்டில் நல்லவர்களை பாராட்டாமல் இருப்பது பெரிய சாபக்கேடு. வந்த எல்லாரையும் விட அவர் தான் இங்கே நேரத்துக்கு வந்தார், எளிமையாக இருக்கார். இப்போ ஒரு 2 நாளில் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நீதிக்காக 85 வயசு தாண்டிய ஒரு முதியவரை தான் மனைவியோடு போய் வீட்டில் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறார்னா, இன்னும் மகா பெரியவர் நீதித்துறையில் சில மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு என்னை பொறுத்தவரை சுவாமிநாதன் சார் ஒரு மைல்கல். அதை ஏற்றுக்கிறதா இருந்தால் ஒரு நிமிஷம் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாம். சார், இதை விட பத்மஸ்ரீ விருதுலாம் நீங்கள் கேட்கப்படாது. இதுதான் பெரிய விருது. ஐஐடி காமகோடியை அடக்கமாக இங்கே உட்காந்துருக்காருன்னா ஜிஆர் மாமா. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை விட அடுத்து சிவஸ்ரீ கந்தபிரசாத்தோடைய நிகழ்ச்சி இருக்குது. வரலையாவா? சரி, பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி எழுதிக்கங்க, இன்னும் 30 வருஷம் கழித்து இந்த பாரத பூமியை வழி நடத்தக்கூடியவர் அவள் கணவர் தான். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதையும் நான் பேர் கூட சொல்ல மாட்டேன். அங்கேருந்து பாப்பா, அப்புறம் அதை சொல்லிட்டேன்பா. இருக்கட்டும். இப்போ முதல்ல உங்கள் எல்லாருக்கும், ஏன்னா நாடகத்துக்கு தான் லைட்டு இங்கே இருக்கணும், பேச்சுக்கு ஆடியன்ஸ்கிட்ட இருக்கணும். அதனால் இருட்டில் தெரியல உங்கள் முகமெல்லாம். இருந்தாலும் கூட யாரும் இடையில போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே போனாலும் 2 பேராக போகணும். 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. நான் ஒன்றே ஒன்று மாமாவுக்கு பணிந்து சொல்வேன், இதே வாணி மகாலில் பெரிய பக்தி திருவிழா நடக்குது, எத்தனையோ மகோற்சவம் நடக்குது. நான் அப்போ எல்லாம் பேசும்போது ஏதோ ஒரு ஹாலில் பேசுகிறதா நான் நினைப்பேன். நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கிறேன், இன்றைக்கு பெரியவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். அவரை ஜெகத்குரும்போம், காமகோடிம்போம், பெரியவாள்லாம் பெரியவாம்பா, குழந்தைங்கள்லாம் உமாச்சி தாத்தாம்பா. எப்படி பார்த்தாலும் அழைக்கக்கூடிய அந்த மகா புருஷர் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் அங்கு அமர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் சத்தியபூர்வமாக நினைக்கின்றேன். இந்த அரங்க அமைப்பாளர்களுக்கு ஒரு இடைவிடாத கைத்தட்டு. அவளெல்லாம் நம்ம பாராட்ட மறந்துடுவோம். அதுவும் ரொம்ப இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் யாரும் செல்ஃபோனை பார்க்கல. அதை விட ஒரு பெரிய சாதனை, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் செல்ஃபோன் பார்க்காத உலக அதிசயம் இங்கே தான் நடந்திருக்கு. ஏன்னா அப்பையும் நம்ம கோவிலுக்கு வந்தால் கூட நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க.
3 மாதம் பார்த்தாலும் மாமி சாமியை பார்க்க மாட்டா, அங்கே தான் சொல்லுவா. ஏன்னே செருப்பு அங்கே தான் இருக்கும்பா. இதுக்கு சில பேர் பையில் போட்டு கையிலே எடுத்துகிட்டு வந்துடுவா. நான் என்ன சொல்கிறேன், கோவிலுக்கு பற்ற துறக்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஜிஆர் மாமாவினுடைய அவர் 9வது புஸ்தகம் பேசினார். நான் 10, 12, 13 3 புஸ்தகத்தை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே வரி தான் எனக்கு பிடிச்சது. என்னுடைய முதல் புத்தகத்தை நான் எழுதுகின்ற போது அறியாமையால் நானே எழுதுவதாக நினைத்தேன். என் முதல் புத்தகத்தை எழுதுகின்ற போது அறியாமையால் நானே எழுதுவதாக நினைத்தேன். ஆனால் எழுதி முடித்த பிறகுதான் தெரிந்தது அது என்னால் இல்லை, என் குருநாதர் கைப்பிடித்து எழுதுவதால். என் குருநாதர் கைப்பிடித்து எழுதுவதால் 10 விரல் இல்லை, ஒத்த விரல். அதுவும் என்ன சொல்கிறார், தட்டச்சில் நான் பார்த்து பார்த்து எழுதவில்லை, என் விரல்களை நர்த்தனமாக நடமாடச் செய்தது காஞ்சி பெரியவர்னு எழுதுகிறார். இதை அப்படியே வச்சுப்போம். 3 புஸ்தகம். கீதையின் பாதையில், ஈசனை நாடி, அற்புதமான சக்தியை சரண் புகுவோம். இந்த 3 புஸ்தகத்தையும் 2 நிமிஷம் தனியாக சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் பாருங்க, கிருஷ்ணன் அண்ணா, புஸ்தகத்தை வாங்கிறது பெருசு இல்லை. சோசார் சொல்லுவார், புஸ்தகத்தை வாங்கிட்டு பூசிக்கக்கூடாது, அதை வாசிக்கணும், படித்து முடிச்சுட்டா பிறருக்கு கூட கொடுக்கலாம்பார். முதல்ல ஏன் புஸ்தகம் படிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா தான் இந்த 3 புஸ்தகத்துக்குள்ளேயும் போக முடியும். அந்த வயசுலலாம் சாயந்தரத்தில் விளையாடுவோம். என்னெல்லாம் அப்போல்லாம் டிவி கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. 6 மணிக்கு விளையாண்டுட்டு வந்தால் எங்கள் பாட்டி சொல்லுவா, ஆற்றுல விளக்கு வச்சாச்சு, மண்ணில் விளையாடக்கூடாதும்பா. நான் 2 சாஸ்திரிகளை வச்சுட்டு சொல்கிறேன், 6 மணிக்கு மேலே உங்கள் குழந்தைகள் மண்ணில் விளையாண்டால் விளையாட சொல்லுங்க. சிறங்கு வந்தால் கூட மருந்து போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி 10 வயசு வரைக்கும் செல்லில் விளையாண்டா குழந்தைய மண்ணாக போயிடுமோன்னு பயப்படும். படிப்பில்லாத கொலம்பியாவில் MBA படிக்காத என் பாட்டி சொல்லுவா, வாசலில் விளக்கு வச்சாச்சு, கைகால் அலமின்னு உள்ளே வந்து விபூதி இட்டுன்னு படிக்கிற மாதிரியாவது நடி, உங்கள் அப்பன் பெல்ட்டை உருவிடுவாம்பா. பாடப்புஸ்தகம் இதுதான் சத்தியம். இதை அனுபவிக்கலைன்னா நம்ம சும்மா பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். ஆற்றுக்குள்ளே வருவேன், 84 வயசு எங்கள் பாட்டி படியில் உட்காந்துருந்தா. என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா. இந்த ஜென்மத்தில் கோக்க மாட்டேன்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துட்டுருக்கேன்னு. நூலை எடுத்து கொடுன்னா கொடுத்தேன். காதை கொடுன்னா, நான் ஒன்றும் தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை, ஏன் காதை கொடுத்தேன். உன் காதை இல்லைடா, ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு. சின்னமாக ஓட்டை இருக்கு பார், அதுக்கு பேர் காதுன்னு பேருன்னு. படிப்பில்லாத காமராஜர் வழியில் வந்த எங்கள் பாட்டி, படிப்பில்லாத காமராஜர் வழியில் வந்த எங்கள் பாட்டி ஊசியினுடைய ஓட்டைக்குள்ளே நூலை விட்டுண்டு சொன்னால், இந்த ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல்கள் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படியுங்கள். அருமையாக சொல்கிறார் மாமா. வழிபடணும், பூஜை பண்ணணும் அப்படின்னா பெரிய ஆகமமும் வேதமும் தெரியணும்னு அவசியம் இல்லை. மனசை சுத்தப்படுத்தி நல்ல விஷயத்தை பார்த்து படித்தாலே ஆன்மீகம்ங்கிறார். ஏன் மேலேந்து கீழே படிக்கணும் அப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை ஏன் மேலேந்து கீழே படிக்கணும்னா, கீழே இருக்கக்கூடிய நம்ம மேலே போகணும்னா புஸ்தகம் படிக்கணும். அதை தென்கட்சியார் சொல்லுவார், இதை தாள்னு நினச்சி புரட்டப்படாதான், நம்ம காக்கக்கூடிய வாள்னு நினைக்கணுமா. இறையன்பு தான் ரூமில் எழுதி போட்டிருப்பார், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாயிற மாதிரி நம்முடைய உள்ளம் புஸ்தகத்தை நோக்கி பாயணும்னு. கடந்த 2.5 நாளாக ஒரு 48 மணி நேரம், ஏன்னா கடைசி நிமிடத்தில் தான் வந்தது, இந்த 3 புத்தகத்தையும் முழுமையாக படிச்சிருக்கேன். முதல் புத்தகம் கீதையின் பாதையிலே 108 திவ்ய தேசம் எங்கே எப்படி, அதை பற்றி யார் பாடியிருக்கா, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஜிஆர் மாமா எழுதியிருக்கார். அது அல்ல சிறப்பு, அதில் ஒன்று மட்டும் நான் சொல்லணும். இந்த 108 அப்படிங்கிறதுடைய சிறப்பு என்னன்னு சொல்ல வர்றார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, 9ங்கிறது முழுமை, 12ங்கிறது நிறைவு, 27ங்கிறது படைப்பு. இந்த 3மே 108க்குள்ள அடக்கம். அதனால் 108 திவ்ய தேசத்தை பற்றி எழுதியிருக்கேன். அதில் எப்படி சொல்கிறார், ஒரு காயத்ரி மந்திரமோ வேறு ஒரு மந்திரத்தையோ நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு துளசி மாலையோ மணி மாலையோ போட்டு உருட்டிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்காவது இறைவனை நோக்கி நம்ம கிட்டக்க போகிறோன்னு அர்த்தமா.
இப்படி 108 சிறப்பை பேசின இதில் எனக்கு என்னென்னா, கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு உண்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு. ஜிஆர் மாமாவினுடைய குரு பூஜையில் அவருடைய அருள் வண்ணம் கண்டேன், புத்தகத்தில் அவருடைய கைவண்ணம் கண்டேன். ஒவ்வொரு வைணவ பெருமக்கள் இல்லை, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நீங்கள் வச்சு பூஜை, ஒரு தலம், அதனுடைய தலவிருட்சம் என்ன, அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, அங்கே பாடப்பட்ட யார் எழுதியிருக்கார், அந்த ஆழ்வாருடைய சிறப்பு. நான் ஒருத்த வரியில் சொல்கிறேன். நான் மேடைக்கு வர்ற வரைக்கும் பயப்படுவேன், வந்துட்டேன்னா பயப்பட மாட்டேன். அதுவும் நிதியரசரை வச்சுட்டே சொல்கிறேன். ஆண்டாள் ரெங்கனுக்கு பூமாலை போட்டால் நீங்கள் எங்கள் ரெங்கனுக்கு பாமாலை போட்டிருக்கிறீர்கள். 108 கண்ணில் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? 2 வரியில் எழுதுகிறார் சார். 2 வரியில் நல்ல நல்ல சிந்தனைகளை தொகுத்து எழுதியிருக்கார். அதில் ஒன்று தான். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஏன் ஜிஆர் மாமாவை ரொம்ப பிடிக்கும்னா, நிறைய பேர் காசிக்கு போய் கோதானம் பண்ணுவான், கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுப்பான். அம்மா எங்கன்னா, அம்மா மன்னார்குடியில் இருக்கா, நான் திருநெல்வேலியில் இருக்கேன், 5 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லைம்மா. அதான் உண்மை. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆதிசங்கரர் சொன்ன மாத்துருகா பஞ்சகம் சொன்னால் கண்ணில் தண்ணி வந்துடும். இளையாத்தங்குடியில் எனக்கு சர்வீஸ் பண்ணுறதை விட அம்மாவை காப்பாற்ற கும்பகோணத்துக்கு அமிச்ச பெரியவா வழியில் நின்று சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் மாதா பிதா குருகுமாரி என் பெற்றோருக்கு சமர்ப்பணம்னு எழுதுகிறார் சார். அவருக்கு 2 பெற்றோர். உலகத்திலே அம்மா சின்னம்மா 2 பேர் அவருக்கு. அம்மா பெத்த தாய் ஜெயலட்சுமி அம்மா, இன்னொன்று அவரை விரல் பிடித்து இன்று வரை காக்கக்கூடிய மகா பெரியவரை தன் தாயாக நினைக்கிறார். அப்பாவை பற்றி எழுதுகிறார். என்னைய சக்திக்கு மீறி, தன் சக்திக்கு மீறி என்னிடத்தில் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னைய ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு அறத்தோடு நடத்திய அப்பாவுக்கு நான் என்ன நன்றி செய்வேன்கிறார். நம்ம எல்லார்ட்டேருந்தும் நல்லத விஷயம் எழுதிக்கணும். நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞன் 42 வயசு தான் வாழ்ந்தான். அவன் சொல்லுவான், முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு அப்பாவினுடைய சிறப்பை பற்றி எழுதியிருக்கான். அவன் எழுதுவான். அந்த ஆனந்த விகடனில் அந்த புஸ்தகம் இருக்குது, அணில் ஆடு மூன்றில்னு. ஏன்னா ஆதாரத்தோடு சொல்கிறேன். சின்ன வயசில் காஞ்சிபுரத்தில் பெருமாள் வருவாராம் கருட சேவை. அப்பா தெரியலேம்பானா. அவர் 6 அடியான் தோல் மேலே இப்படி வச்சு அந்த குழந்தைய காட்டுவாராம். அப்பா இருந்தபோது தெரியல, இறந்து அஸ்தி கரைச்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுப்பா, ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேன். அந்த தாய் தந்தையினுடைய மரியாதை. குருவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை எழுதுகிறார் சார். அடே அப்பா, இந்த அதில் கடைசியில் கீதையினுடைய பயன் என்னன்னு எழுதினார். அதில் ஒரே ஒரு வார்த்தை தான், கீதை நம்மை அறம்படி நடக்க செய்யும். அதுபோல் இந்த வாழ்க்கை, இந்த புத்தகம் அறம்படியில் நடப்பவர்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரு அமுத சுரபி இது. நான் உங்களுக்கு இந்த புஸ்தகத்துக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா என்ன தெரியுமா? குலசேகர ஆழ்வார் சொல்வார், படையேடாய் ஆகேனோ பார்க்குவளை ஆகேனோ தொட்டு விரல் தொட்டருளும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியாய் ஆகேனோ நாற்காலி ஆகேனோ எது வேணும் ஆகேனோ. ஜிஆர் மாமாவுக்கு நாங்கள் எது வேணும் ஆகேனோ. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியம். சில பேச்சாளர் ஆரம்பித்தா முடிக்க மாட்டான். நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன்பா, அந்த ஒன்று என்னன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அதனால் அடுத்து ஈசனை நாடி. லால்குடியிலேருந்து மாந்துரைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்கிறேன், நல்லதை கணேசன் நான் ஒரு நிமிஷம் எந்திருந்து நில்லுங்க, சும்மா அப்படியே அங்கேயே நில்லுங்க. ஏன்னா நீதியரசரை வச்சுன்னு தான் இதெல்லாம் சொல்லணும். இப்போ நான் வாங்குகிற காசு அவர் வாங்குகிற காசுலாம் ஆற்றுக்கு கூட கொண்டு போகிறதில்ல. இந்த வருஷம் 2 பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். என்னால் முடிஞ்சது அதான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. அவர் வாங்குகிற பாட்டில் வாங்குகிற காசை இப்போ முந்தானேத்து அவரை பார்க்க என் குலதெய்வம் கோவில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் உஞ்சி வத்தி எடுத்துன்னு பாடின்னு இருக்கார். காசுகளை சிவன் கோவில்கள், பாழடைந்த கோவில்களினுடைய வளர்ச்சிக்கு செய்கிறவர் கணேசன் சார். நானும் சாரும் அகத்தியரை பற்றி இந்த தடவை மத்திய சர்க்கார் ஏதோ தெரியாமல் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு பல இடங்களில் பேச சொன்னான். டெல்லியில் போகிறோம் சார், எங்களுடைய ஓட்டுநருக்கு நாங்கள் என்ன சாப்பிட்ணுமோ அதையும் சாப்பிடணும், அதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனித நேயத்தை அந்த மனிதன்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் சார். நீங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் மாதிரி போன்றவர்கள்
சகோதரி பிரேமா இங்கே வந்திருக்கா, வா போன்னு தான் சொல்லுவோம். அவங்களையோ பாரதி பாஸ்கரையோ சுமதியோ இன்னைக்கு காத்தாலும் நீதியரசரை கொடுத்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. மேடம் பிஹெச்டி, ஒரு காலேஜ் பிரின்ஸிபல். ஆனால் மாமா சொன்னால் ஒரு ப்ரோக்ராமை கூட ஹோஸ்ட் பண்ணி காம்பேரிங் பண்ணுவா. காரணம் என்ன தெரியுமா? மாமா மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு. ஈசனை பற்றி அவர் எழுதுகிறார். ஒரு பாட்டு உண்டு, மாங்கனி உடைந்து தெங்கவையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே. 108 சிவன் கோவில்களை எடுத்து இறைவன் இறைவி தலவிருச்சம் தீர்த்தம், அதையும் விட அது எங்கேருந்து எப்படி போகணும் அது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் ரூட்டே சொல்ல மாட்டான். நீங்கள் ஒவ்வொருத்தர் பக்திமான் கையிலையும் இருக்க வேண்டிய அற்புதமான புத்தகம் இது. அதில் எழுதுகிறார் பாடல், யார் ஞானசம்பந்தர் பாடியது, நாவுக்கரசர் பாடியது, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. அதில் ஒரே ஒரு வரி சொல்கிறார் சார் மாமா, அதை தான் நீங்கள் படிக்கணும். குப்பை காகிதமாக பறந்த ஆத்மாவை, குப்பை காகிதமாக பறந்த ஆத்மாவை கோபுர உச்சிக்கு கொண்டு போய் வைத்தது இந்த குரு. அதில் விட ஒன்றும் இல்லை. சுவாமியை எப்படி பார்க்கலாம்? தாயாக பார்க்கலாம், தந்தையாக பார்க்கலாம், தோழனாக பார்க்கலாம், தொண்டனாக பார்க்கலாம், காதலியாக பார்க்கலாம், கணவனாக பார்க்கலாம், மனைவனாக பார்க்கலாம். இப்படி அடியார்கள் 63 நாயன்மார்கள் வழியில் நின்று பார்த்துட்டு அவர் எழுதுகிறார், இறை தொண்டுங்கிறது ஏதோ அபிஷேகம் ஆராதனை மந்திர ஜபம் மட்டுமல்ல, சக ஆத்மாவுக்கு தொண்டு செய்வதும் இறை தொண்டு. அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம். அடுத்த ஒரே நிமிஷத்தில், உலகத்திலே ஒரே நிமிஷத்தில் புக் ரிவ்யூ இங்கே தான் முடியும். இருந்தாலும் மாமாட்ட சொல்கிறேன், ஒரு அனுஷத்துக்கு தனியாக, ஏன்னா இதெல்லாம் தெரியணும் சார். இன்னும் எத்தனை காலம் என்றை இங்கே உள்ள பெரியோர்கள் அத்தனை பேர் சொல்கிறேன். இந்த விழாவினுடைய வெற்றி என்ன தெரியுமா? நீதியரசர் அவருடைய இயல்பு டயத்துக்கு வர்றது, திருப்பூர் கிருஷ்ணன் சார் டயத்துக்கு வர்றது, தாமதமாக வர்றது என் இயல்பு. ஆனால் அதை மீறி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அத்தனை தொலைக்காட்சியும் விட்டுட்டு வாணிமகாலை ஃபுல் பண்ணியிருக்கீங்கல்ல. இன்றைக்கி சொல்கிறேன் சார், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த நாட்டிலேருந்து ஆன்மீகத்தை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த சிவராமன் சாருடைய நியூ ஜெர்சியில் போய் கேட்டால் பெரியவாளை பற்றி பேசுகிறா, ஜிஆர் மாமா பற்றி பேசுங்கிறா. மிச்சிகனில் போய் கேட்டால் சொல்கிறா. எங்கே போனாலும் ஆன்மீகவாதி, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்வான். இப்போ கடைசி அந்த சக்தியை சரண் புகுந்தேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு ஆரம்பித்து தனம் தரும் கல்வி தரும்னு எழுதின மாதிரி 108 அம்பாளுடைய திருத்தலங்களினுடைய சிறப்பை ஒவ்வொரு பக்கத்துக்குள்ளே சொல்லி அந்த பாடலினுடைய சிறப்பை சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கார். அதில் எனக்கு என்ன ஒரே ஒரு சிறப்புன்னா, அவர் எழுதுகிறார் பாருங்க, அதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம், ஏன்னா காட்சியோடு விளக்கணும், இந்த பக்கம் கோவில் சிறப்பு அந்த பாடல் பெற்ற தலம், இந்த பக்கம் அவருடைய சிந்தனையை பதிவு செய்கிறார். அடுத்தவர் கெட்டவன் என்று எளிதில் குத்தம் சொல்லும் நீங்கள், அடுத்தவர் கெட்டவன் என்று எளிதில் குத்தம் சொல்லும் நீங்கள்னா என்னையும் வச்சுக்கோங்க, நாம் மட்டும் நல்லவனா என்று யோசித்துன்றதுண்டா சார்? இந்த பொன்மொழிக்கு 1000 கைத்தட்டு கொடுக்கலாம் அவருக்கு. அடுத்த வார்த்தை எழுதுகிறார் பார், கர்மா 7 தலைமுறைக்கு வரும். எப்படி? பாட்டி தாத்தா வைத்த பனைமரம் தென்னை மரம் பயன் தருவது போல. அடுத்து எழுறார், வாழ்வில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், மாறாதது சுயம்பு ஆகிய ஆத்மாதான். நீங்கள் பரமாத்மாவாக வேண்டுமென்றால் அவரை பற்றி கொள்ளுங்கள். முடிச்சிட்டார். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் மாமா படிச்சுட்டு தான் பேச வரேன்னு. என் வாழ்க்கையிலேயே நான் இப்படி படிச்சிருந்தா என்றைக்கோ பிஹெச்டியே வாங்கியிருப்பேன். 3 நாளாக மாமா புஸ்தகத்தோடு தான் சாப்பிட்டு குளித்து படுத்து. என் பொண்ணே சொல்லிட்டா, நீ அதில் ஒரு தீசிஸே பண்ணிடலாம்ப்பான்ட்டா. அந்த மாமாவுக்கு சப்போட்டா சரணாலயத்தை பார்த்துக்கிறாள் இல்லையோ, அந்த கேட் கீப்பர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அது அப்படிப்பட்ட ஒரு பெருமை சார். சார் கடைசி வரி உண்மையிலுமே முடிச்சுடுவேன். இன்னொன்று, சந்திரமோகன் சார் இப்படி வாங்க, உலகத்திலேயே இம்மி இன்னி இட்டு தப்பு இல்லாமல் பேசுகிற முதல் காம்பையர் இவர் தான். ஏன்னா டிவியை திறந்தா இது எங்கள் பல்லக்க விளக்கம் ப்ரோக்ராம்கில் பல்லாமா ரேடியோ மெரிச்சு மாட்டு மச்சு துப்பு எச்சிக்கிறான். அவன் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க
தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எரிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. நான் திருப்பி சொல்றேன், பாரதிக்கு 18 மொழி தெரியும், 11 மொழி பேசவும் எழுதவும் தெரியும், அத்தனையும் படிச்சுட்டு எழுதுறான். ஓ தாய்மொழியை தப்பு இல்லாமல் படின்னு. தாய்மொழியில் தப்பு இல்லாமல் பேசுகிறவர், அவரை வச்சு நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுறீங்க. ஏன்னா அப்போ தான் கிட்டக்கு வரமாட்டார். நின்னுங்க. சார் எழுதுகிறார், சார், அம்பாள் அசுரர்களை வதம் செய்து நற்குணத்தை காப்பால், கெட்ட சக்தியை கண்ணிமைக்கும் நேரத்தில் துவசம் செய்வாள். இது முடிஞ்சுருத்தா? இப்போ அண்ணா ஸ்டைல்லே நான் முடிக்கிறேன். சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தின்னு நடக்கும். காஞ்சி பெரியவாளுக்கு 70 வயது நிறைவான உடனே எல்லாம் விழா முடிஞ்சோன்னே 2 பத்திரிக்கைக்காரங்க போய் பக்கத்தில் கேட்டா, பெரியவா நீங்கள் எவ்வளவு தூரம் காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், கிசு கிசுவே இல்லாமல், இது ரொம்ப முக்கியம், கிசு கிசுவே இல்லாமல் இப்படி மடாதிபதியாக இருக்கையில் என்ன காரணம்னு. அடுத்த வார்த்தை எங்கள் மகான் சொன்னது, அதுக்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னை பார்த்துக்கிறா. சார் அதே தான் சொல்கிறார் மாமா, என் வெற்றி எல்லாம் காமாட்சியும் காமாட்சி மைந்தனும் என்னை பார்த்து கொள்கின்றார் என்று. நான் சொல்கின்றேன், வாழும் காலத்தில் ஒரு தர்ம நெறியோடு, அறச்சிந்தனையோடு, என் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் கிரவுண்டுக்குள்ளே நின்று பேசியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கார் 2 பேரும். நீங்கள் அதை பேசிடாதீங்கோ, இது பேசிடாதீங்கோ. ஆனாலும் எனக்கு பிடிச்ச கடவுள் திருவண்ணாமலை. உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியாட்டி யோசிச்சுக்கோங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் என தென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இங்கிருந்தே அண்ணாமலையை நினைத்து, திரு அண்ணாமலையை நினைத்து, மாமா இந்த வருஷம்தான் பத்மஸ்ரீயில் 2 வேத விற்பனர்கள் வாங்கியிருக்காங்க, பார்த்தீங்கல்ல. வாய்ப்பு கிடைக்கின்ற போது உங்களுக்கு பத்மஸ்ரீ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாராட்டு விழாவிலும் எங்கள் காமகோடியும் நீதிக்கு தலை வணங்கக்கூடிய எங்களுடைய நீதியரசரும் எடுத்து ஜாம்பவானோடு நானும் வருவேன், சந்திரமோகனும் உண்டு. வாய்ப்புக்கு நன்றி. திரு மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அமுத சுரபி ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் அரங்கத்தின் முன்வரிசையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.